இது வர்தா புயல் வங்கக்கடலில் ஆரம்பிச்சிருக்கு. இது மேற்கு நோக்கி தமிழகத்துக்கு வந்திருக்கு. இது ஃபேனி புயல் வங்கக்கடலில் ஆரம்பிச்சிருக்கு. வடமேற்கு பக்கமாக போய் ஒடிசாவில் போயிருக்கு. இது கஜா புயல் வங்கக்கடலில் ஆரம்பிச்சிருக்கு. இதுவும் மேற்கு பக்கம்தான் வந்து தமிழகத்துக்கு வந்திருக்கு. ஏன் இந்த புயல் கிழக்கு வடகிழக்கு பக்கமாக இந்த சுமத்ரா, ஜாவா, இந்தோனேஷியா, மலேசியா, தாய்லாந்து இந்த பக்கமாக போக மாட்டேங்குது? எப்போவுமே ஏன் அது மேற்கு வடமேற்கு பக்கமாகவே வருது? வாங்க பார்த்துடலாம் இந்த வீடியோவில். பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்கிறது. அதனால் பூமியின் மேற்பகுதியில் ஒரு விசை உருவாகிறது. அதன் பெயர் கோரியாலிஸ் ஃபோர்ஸ். வங்கக்கடலில் உருவாகிற எல்லா புயலும் ஆன்டி கிளாக் வைஸில் தான் சுற்றும். நாம் இமேஜஸ் நிறையா பார்த்துருப்போம். அதுக்கு காரணம் இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் தான். இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காற்று உருவாகுது அப்படின்னா, இப்போது ஒரு காற்று இப்படி உருவாகுது அப்படின்னா, இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த காற்றை அதோட வலது பக்கத்துக்கு திருப்பி விட்டுரும். இப்போது இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு நேராக வர வேண்டியது. ஆனால் இந்த கோரியாலிஸ் ஃபோர்ஸ் என்ன பண்ணுதுன்னா, இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டை அதோட வலது பக்கமாக திருப்பிடுது. இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேட் விண்டு இந்த பக்கம் தானே போகுது. அதனால தான் வங்கக்கடலில் உருவாகிற புயல் எல்லாமே மேற்கு பக்கமாகவே போகுது. இந்த நார்த் ஈஸ்ட் ட்ரேடு விண்டு, இந்த காற்று வங்கக்கடலில் உருவாகக்கூடிய அந்த புயலை கிழக்கு பக்கமாக இப்படி அனுப்பாது. கிழக்கு பக்கமாக அனுப்பாமல் இந்த ஃபேனி புயலை பாருங்கள், பே ஆஃப் பெங்காலில் ஆரம்பிக்குது, மேற்கு வடமேற்காக நகர்ந்து போகுது. இந்த புயல் மட்டும் இல்லை, எல்லா புயலும் ஆரம்பிச்சுட்டு எதுக்கு வடமேற்கு திசையை பார்த்து போகுதுன்னா, எல்லாம் இந்த வடதுருவத்துக்கு போகுது. ஏன் வடதுருவத்துக்கு போகுதுன்னா, வடதுருவத்தில் எப்போவுமே இந்த சீசன், அதாவது அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் ஹை ப்ரெஷர் இருக்கும். லோ ப்ரெஷர் சைக்ளோன் அப்படிங்கிறது, புயல் அப்படிங்கிறது லோ ப்ரெஷர். எப்போவுமே லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷரை நோக்கி ஓடும். அப்படி ஓடுறதுனால தான் இது வடமேற்கு வடக்கு திசையை நோக்கி மூவ் ஆகுது.